நமஸ்காரம். காமகோடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் பொட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு மகான் மகாபெரியா கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதை பற்றி தான் மகாபெரியா எப்போது எந்த பக்தனுக்கு எந்த பக்தைக்கு அருள்பாலிப்பார்னு யாருக்குமே தெரியாது. முன்னாடி நிற்கிறவர்களுடைய பக்தர்களுடைய மன ஓட்டம்லாம் கூட எப்படி இருக்குங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுப்பார். புதுக்கோட்டை ராதா ராமமூர்த்தி அப்படிங்கிற பக்தியோட அனுபவம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சான்றுன்னு வச்சுங்களேன். துளசியாக ஸ்ரீமடத்துக்கு பெரியவாளை பார்த்து தரிசித்து மகிழ்ச்சியில் திளைச்சின்னு இருக்கிறவ தான் அந்த ராதாராமூர்த்தி. மகானை பார்க்குற போகும்போதெல்லாம் அவன் முன்னாடி எதாவது சமர்ப்பிக்கணும், காணிக்கை ஏதாவது வைக்கணும். எடுத்துன்னு போதில் ரொம்ப அந்த அந்த பக்திக்கு ரொம்ப அதீத மகிழ்ச்சி. ஒரு டைம் தரிசனம் போகும்போது நம்ம மனசில் என்ன தோணுதோ தெரியல, ஒரு சிறிய அருகும்புல் மாலை அதை வளை தொடுத்து ஓரமாக பார்டர்லாம் அரளிப்பூ நான் வச்சு தொடுத்து மாலையாக வச்சுட்டா. மாலையோட கொஞ்சம் கல்கண்டு கொஞ்சம் எடுத்துட்டா, அந்த பக்தி எடுத்துட்டா. ரெண்டையும் தனித்தனி பொட்டலமாக கட்டி தரிசனத்துக்கு போகும்போது மகான் முன்னாடி கொண்டு வச்சு சமர்ப்பிச்சா. கேட்ட நின்று பார்த்துட்டு இருந்தா, தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. அது எப்போ மகான் பெரியவா எடுத்து பாப்பா பார்த்துட்டே இருந்தார் தூரத்துலேருந்து. ஆனால் ஏமாத்தந்தான் மிஞ்சினது, ஏமாற்றம் தான். ஏன்னா அது ரெண்டு பொட்டும் தள்ளி வச்சுட்டார் பெரியவா, தள்ளி வச்சுட்டார். பெரியவாளுக்கு அதில் என்ன இருக்குங்கிறது பார்க்கவும் இல்லை, யாருடைய கண்களும் அது பலப்படவும் இல்லை. அது ரெண்டு பொட்டலமும் அதுக்குள்ளே இருக்கிறது பெரியவா நிச்சயமாக தெரிஞ்சுப்பா அப்படின்னு அந்த பக்தை ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தா. 8 மணிக்கு அந்த பக்திக்கு மணி 10 மணி ஆகிடுச்சு அப்படின்னு இருந்தா. மகானை காணிக்கை ஏற்றுக்கிறதுக்கு நகர்றதில்லை, இதை விட்டுட்டு இப்படியாவது அப்படியே இருந்தாவ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 10 மணிக்கு ஒரு பெண் பெரியவாளை தரிசிக்கிறதுக்காக வந்தா. அந்த பெண்மணி கையில் ஒரு வெள்ளி கவசம், பிள்ளையாருக்கு போட வேண்டிய கவசம் வெள்ளியில். மகான் உத்தரவுப்படி அந்த பெண்ணோட ஊர்கோயிலுக்கு நேர்த்தியாக வேலைப்பாட்டோட அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பிள்ளையாருக்காக செய்யப்பட்டு பண்ணிருந்த அந்த கவசம். அது மகாபெரியா அனுகிரகத்துக்காக அந்த வெள்ளி பிள்ளையார் கவசத்தை கொண்டு பெரியவாள்கிட்ட காமிக்கா வந்திருக்கா அனுகிரகத்துக்காக. அந்த கவசத்தை தன் கையில் வாங்கின பெரியவா தன் மடியில் வச்சுருந்தார். மடத்தை சிப்பந்தியை கூப்பிட்டு அனுகத்தொற்றை கூப்பிட்டு அந்த அந்த 2 பொட்டலை காட்டி அதை எடு அப்படின்னார். ராதாராமூர்த்தி தவிர அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் ஒரு பொட்டலத்தை பிடிக்க சொன்னார். பார்த்தா அந்த வெள்ளி பிள்ளையார் கவசத்துக்கே சொல்லி வச்சா போல ஒரு அருகம்புல் மாலை அதில் இருந்து எல்லாரும் பார்த்தா. இதில் அதிசயம் என்னன்னாக்க, பொட்டலத்தில் என்ன இருக்குன்னு மகாபெரிவா கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஆனால் அது பிள்ளையாருக்குரிய மாலை தான் அப்படிங்கிறது எப்படி தீர்மானிச்சார்? அதுதான் மகாபெரியோட அருள் பார்வை. அந்த மாலையை சாத்தின போது அந்த கவசத்துக்கு அது பிள்ளையாருக்குன்னே அழகாக தொடுத்தது போல் அவ்வளோ கச்சிதமாக இருந்தது. மாலையோட இந்த வெள்ளி கலசத்தை வச்சுட்டு மார்பில் வச்சுட்டு 4 பக்கமும் திரும்பி பெரியவா அப்படி காமிச்ச போது எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இந்த ராதாராமூர்த்திக்கு ஆனந்தம் பல மடங்கு அதிகமாக இருந்தது. இங்கிருந்தோ இந்த புதுக்கோட்டை ராதா படிக்கிற பக்தையோட மனசில் அவளுக்கு எப்படி பெரிய மானுக்கு சமர்ப்பிக்கணும்னு தோணித்து, இன்னொரு பக்தை எப்படி வெள்ளி பிள்ளையார காசத்தை கொண்டு அவள்கிட்ட கொடுக்கணும்னு தோணித்து நினச்சது. பொட்டலத்தில் இருக்குன்னு தெரியாத 2 மணி நேரம் காக்க வச்சு நாடகம் ஆடிட்டு அதை எடுத்து எல்லாம் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி 2 பக்தியினுடைய மனப்பூர்வமான பக்தருக்கு அந்த பக்திக்கு அங்கீகாரம் அளிக்கிற மாதிரி அமைஞ்சது தான் இந்த சம்பவம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காமாஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகாபிரிவாசனம்.